ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தாமரை எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை போவாங்கள்ல, அப்புறம் பிடிச்சிருவாங்கள்ல நம்ம தாமரை போகும்போது. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு போகும்போது மறுபடியும் அவங்க அத்தையும் அவங்களும் பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்நேரத்துக்கு எங்கேம்மா போகிற அப்படின்னு கேட்கும்போது அந்த மோட்ரு போடலான்னு போகிறேன் அப்படிங்கும்போது, நீ கல்யாணம் பொண்ணு, இந்த வேலையெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே போ அப்படின்றாங்க. அப்புறம் உடனே காமேஷ் பிச்சிக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ அடுத்து இப்படியா, சரி நான் வீட்டு வெளியே தான் ஏகே வாட்சனோட என் ஆளுகள்லாம் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சொன்னோன்னே சுட்டு தள்ளிட்டு உள்ளே வந்துடும் அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் அப்புறமா உன்னை கூப்பிட்றேன் வேறு பிளான் போட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்களும் எவ்வளவோ தூரம் வெளியே போயிடலான்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க தான் வாசக்கதவுக்கிட்டே படுத்துட்டாங்களா, போக முடியல. அப்புறம் காலையில் விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே ராஜாங்கம் எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. தாமரை கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பரபரப்பாக பார்த்துட்ருக்காங்க. சரி நம்ம மண்டபத்துக்கு போகணும்ல, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு செஞ்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டுருக்காங்க. தாமரை எப்படியா காமேஷ் பிச்சு நம்மளை கூப்பிட்டு போயிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் போய் என்ன நடக்குதுன்னா அங்கே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் எல்லாருமே இறங்குறாங்க. சேது, தமிழ்ச்செல்வி, வீட்டில் இருக்க எல்லாருமே கோயிலில் போய் இறங்குறாங்க. இறங்குனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சரி தாமரை நீ போய் என்ன பண்ணுறேன்னா மணமகள் அறையில் இரு, நீ போய் உங்கள் அம்மா கூட இரு, நாங்கள்லாம் இங்கே கல்யாண வேலைக்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரி இதான் நல்லதாக போச்சு, நல்ல சமயமாக இருக்குது, நம்மளும் சரி அப்படி போய் அங்கே இருந்தோம்னா அவர் வந்தோன்னா நம்மளை கூப்பிடுவார்ல, நம்ம அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் இவங்க தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டு ராஜாங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கல்யாணம் நல்லபடியாக முடியும், நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. போய் மாப்பிள்ளையை ரெடியாக சொல்கிறாங்க. மாப்பிள்ளையை சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சரி அம்மா இதாம்மா சரியான டைமு, நான் அவருக்கு கால் பண்ணுறேன், அவருக்கு கால் பண்ண வர சொல்லி அவங்களோட ஆட்களை அனுப்பிவிட்டாரு, நான் அப்படியே போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிடி நீ அவர் கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவங்களும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே காமேஷ் பிச்சை ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவங்களுக்கு எதுவுமே புரியல. அம்மா அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா, இது என்னம்மா செய்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ரொம்பவேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தோன்னே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாமரை கூப்பிட்றாங்க. போய் முகூர்த்த புடவை மாற்றிட்டு வர சொல்லிக்கு தாமரை கூப்பிட்றாங்க. தாமரை சரி முகூர்த்த புடவை மாற்றுறதுக்கு போய் மணமேடையில் போய் வாங்குறதுக்கு போய் நிற்கிறாங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.